ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம், என்னென்ன காத்திருக்கிறது, ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நமது பொதுவான ராசி பலன்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம், அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க மார்ச் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 7ஆம் இடத்துல ராசி அதிபதி இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சந்திரனுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் அவர் நீச்சமடைந்து காணப்படுகிறார், ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் 3ஆம் பிறை தினமாக அமைந்துள்ளதுங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அதிகமான நன்மைகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள். இன்றைய தினம் அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தின் மூலமாகவும் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பெருகிறதுனால அவர்கள் கூட ஒர்க் பண்ணும்போது இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். புதிய ஐடியாக்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. மேலும் சமுதாய பணிகளில் உங்களுக்கு அதிகமான மதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க. எனவே நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய உணவுகளையும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. ஹைஜீனிக்காக இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. சுத்தம் சுகாதாரம் என்ற தினம் உங்களுக்கு தேவை. அதன் மூலமாக சில கசப்பான சில உடல் தொந்தரவுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியுங்க. இங்கே கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது, அலட்சியம் இல்லாமல் பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சின்ன சின்ன தெளிவில்லாத சூழ்நிலை எல்லாமே மறைந்து விடுங்க. அதனால உங்கள் காரியங்களுக்கு வேகம் கூடும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைகிறது. இன்றைய திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல சிறந்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக இன்னும் சிறப்பாக மாறும். உடல் தோற்ற பொலிவில் நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பெற முடியுங்க. உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா போதுமானதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் எந்த அலைச்சல்களை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்க. அதன் மூலமாக தான் அலைச்சல்கள் ரெடியூஸ் ஆகுங்க. முடிந்த அளவுக்கு அலைச்சல் இல்லாமல் நீங்கள் இன்றைய தினத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதற்காக பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் உருவாக்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படும் போது தான் உங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் குறையுங்க. மறந்துடாதீங்க. மாலை நேரத்தில் கொஞ்சம் பதற்றம் நிறைந்த ஒரு உணர்வுகள் கலப்பாக இன்னைக்கு இருந்தாலும் இன்றைய தினம் கவலைப்பட எதுவுமே கிடையாதுங்க. ஏமாற்றத்தை விட இன்றைய தினம் மகிழ்ச்சி, ஆனந்தம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நண்பர்கள் கூட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏதாவது விருந்தில் கூட நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் பணம் செலவாகாமல் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சில பேர் சில தவறான ஆஃபர் கொடுத்து போலியான நபர்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பணத்தை அபேஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. எந்த ஒரு விதமான முதலீடும் செய்யும்போது கொஞ்சம் நீங்கள் நிதானித்து தாங்க செய்யணும். அதில் செய்யாமல் இருந்தது இன்னும் பெட்டரான ஆப்ஷன். உங்களுடைய நிதி பக்கம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஃபினான்ஷியலாக நீங்கள் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பீங்க. இந்த தினம் பாசிட்டிவான நண்பர்கள் கூடவே இருக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் வெளியில் போய் பழகுறீங்க அப்படின்னா பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களுடன் அதிகமாக நீங்கள் வெளியில் போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மிக்க ஒரு நல்ல வாய்ப்புகள் சேரும். உங்கள் காதலரை நீங்கள் சந்திக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக இன்னும் சிறப்பான ஒரு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. மனதார உங்கள் காதலரை நினைத்தாலே இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இருந்தாலும் உங்கள் காதலரை சந்திக்கும் போது இன்னும் வேற லெவலில் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. எனவே இந்த நல்ல தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குங்க. இருந்தாலும் சாப்பாடு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப முக்கியம்.
நீங்கள் இதுவரைக்கும் செய்த கடின உழைப்பின் பலனை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. அதன் மூலமாக சந்தோஷம் இன்னும் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல பலன்கள் உங்களுடைய பழைய உழைப்பின் மூலமாக இன்னைக்கு வந்து சேரும். அதனால ரொமான்ஸ் உணர்வுகள் மற்றும் உற்சாகம் உங்களுக்கு சேர்ந்து அப்பல இன்னைக்கு கிடைக்குதுங்க. அது சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி ஓய்வு நேரம் உங்களுக்கு உருவாக்கி கொண்டு அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்க செய்ய முடியுங்க. திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையோட நீங்கள் வந்து பழைய நினைவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பழைய நினைவுகள் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்குவீங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். மேலும் உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல ரொமான்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாங்க. எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு. நல்ல ஒத்துழைப்பு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும். எனவே சிறந்த ஒரு நாள். அனுபவங்கள் அதிகமாக கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமா இருங்க. மேலும் பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு சிறந்த ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் சாண்டல் கலரை பயன்படுத்தலாங்க. சாண்டல் கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 1 அதிர்ஷ்ட எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த வியாபாரிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக நண்பர்கள் சேர்க்கை நிறைய ஏற்படுங்க. அதனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். குழப்பங்கள் நீங்க நல்ல ஒரு மனத்திலே உண்டாகக்கூடிய முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம். பிசினஸ் பீப்புளுக்கு இன்னைக்கு உகந்த ஒரு நாளாக அமையுது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளணுங்க. உங்களுடைய முயற்சிகள் காரணமாக அதிகமான முன்னேற்றங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. எனவே உங்க பலத்திற்கேற்ப பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேருங்க. சுபகாரியங்களுக்கான எண்ணங்கள் கூட உங்களுக்கு கை கொடுங்க. எனவே அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய ஏற்பாடுகள் எல்லாம் தாராளமாக செய்யலாங்க. மேலும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல கெத்தான ஒரு நாளுங்க. சமுதாய பணிகளை ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல மதிப்பு கூடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் வேற லெவலில் இன்னைக்கு பெறுவதனால சந்தோஷம் அதிகரிக்குங்க. உடல் தோற்ற பொலிவுல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு தரக்கூடிய உணவுகளை இன்னைக்கு எடுத்துக்காதீங்க. அதன் மூலமாக இன்னும் சிறப்பான நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய பெறுவீங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.